பயமும் கவலையும் நமக்கு நிறைய உண்டு. அதுவும் எதிர்காலத்தை பற்றி. அதே போல் கடந்த காலத்தில் நிகழ்ந்தவர்களை பற்றி நிறைய கேள்விகள் உண்டு. ஏன், எப்படி, ஏன் இது நடந்தது, ஏன் இந்த விபத்து, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம். ஆனால் எல்லாம் கடவுள் உறுப்புப்படி அதற்குரிய நேரத்தில் நடக்கும். பொறுமையாக இருக்கலாம், மிதமான வேகத்தோடு நடக்கலாம். நாம் எதிர்பார்க்கிறது போல மிக விரைவாக எதுவும் நடப்பதில்லை. அதை தான் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உண்மையும் வாயிலாக சொல்கிறார். விதை முளைத்து வளர்ந்து நமக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டிருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரியது. கனி தரும், பலன் தரும், பெரிய மரமாகும். நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நல்லது நம் உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது, நன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே முதல் வாசகத்தில் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் சொல்வது போல பின்னோக்கி செல்ல முடியாது, செல்லவும் கூடாது. முன்னோக்கி நகர்வோம். நம்முடைய உள்ளம், உடல், ஆன்மா முழுமையாக கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு வளரட்டும், வளர்ந்து பெரிதாகட்டும், பலருக்கு இடம் தரட்டும், பரவுக்கு வாழ்வளிக்கட்டும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.